தொடர்ந்து சொல்லும் போது என்ன ஆயிடுனா நம்மளோட மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அவ்வளவுதான். இந்த மைண்ட் ஆக்டிவேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராசஸ் வந்து என்ன, நான் கார் வாங்கணும், கடன் அடைக்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், இந்த கண்ட்ரிக்கு போகணும், இந்த மாதிரி என் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இந்த மாதிரி நான் சேரிட்டி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது தானா நடக்க ஆரம்பிக்கும். இது ஒண்ணும் இல்ல, ஒரு எண்ணம், சொல், செயல். நம்மளோட மூதாதையர்கள் சொன்னதுதான் இப்போ இருக்கிற புது லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சே சொல்றாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பதோ பிரபஞ்ச ரகசியமோ மெடிடேஷனோ எதுவுமே ராக்கெட் சயின்ஸ் அல்ல. யார் வேணா செய்யலாம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை யார் வேணா பண்ணி பெரிய பணக்காரன் ஆக முடியும். அடுத்தது இந்த மெடிடேஷன் பண்றது, யோகா பண்றது, இது எல்லாமே நம்மளுடைய ரத்தத்துல இருக்கு. சில தலைமுறைகளை நம்ம விட்டுட்டோம், அதை தொடருவோன்றோம். ஏன்னா இப்ப தொடர்ந்து சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். நம்மளுடைய அடுத்த தலைமுறை என்ன ஆகும், அதற்கு தான் சொல்லித்தரேன். நாம யோகாவோ தியானமோ செய்யலை அப்படின்னா நம்மளோட குழந்தைகள் எப்படி செய்யும்? அப்ப நம்ம ஒரு ரோல் மாடலா மாறணும் இல்லையா? அதை செய்யும் போது நம்மளோட ஹெல்த், மனசு எல்லாம் சரியாகுது.